சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. நல்ல பிதாவே, உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தின் எந்த மூலையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் வீடுகளை நம்முடைய பிரசனம் நிரப்புகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகிமை எல்லாவற்றையும் மாற்றும், உடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நிறைவாக்குறபடினால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த பாடலை பாடும்போது உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லது டிராவலிங்ல நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லது வீட்டில இருந்து கேட்கலாம். ஆவியானுடைய பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்தை நிரப்பட்டும், உங்கள் சூழ்நிலையை மாற்றும், எல்லா வெடிப்புகளையும் பொருந்த பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆவியானவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார், தேவைகளை சந்திப்பார், பலவீனங்களை மாற்றுவார். இந்த பாடல் முடிவதற்குள்ளாக உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். எஸ் லார்ட், thank you. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் ஆமென். உங்க வாழ்க்கையில முடியாத எல்லாவற்றையும் தேவன் முடிய வைப்பார். டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்னது, உலகம் முடியாதுன்னு சொன்னது, மனிதர்கள் முடியாதுன்னு சொன்னது அத்தனையும் உடைத்து தேவன் எல்லாவற்றையும் முடிய பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய பிரசன்னங்களை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். உங்க மகிமைகளை நிரப்பி இருக்கட்டும். உன்னை நல்ல ஆவியானவர்களை சுவையாய் நடத்தட்டும். தேவனால் எங்களுக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்மிடத்திலிருந்து புறப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிரசன்னத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். We just have been worshiping the Lord. ஆமென். ஸோ அப்படிலாம் டக்குன்னுலாம் ஷிஃப்ட் ஆகி ஒர்ஷிப் பண்ண முடியாது சார். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம். பணப்பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் இல்லாதால் யாருமே
கிடையாது. சூரியனுக்கு கீழே எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய பிரச்சனைகளுக்கான ஒரு கிரயத்தை இயேசு செலுத்தி தீர்த்திருக்கிறார். அதனால தான் அந்த கிரயத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் எந்த நேரம் தேவனை ஆராதிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். இந்த வெளியில இருக்கிற பலிபீடத்துக்கும் உள்ள இருக்கிற தூப பீடத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு பாருங்க. ஆமா, சில நேரம் இந்த பலிபீடத்தில் இருக்கிற வேற எதுக்கும் இந்த டூயல் கான்டாக்டே கிடையாது. இங்கிட்டு குத்து விளக்கு இருக்கு, அதுக்கும் மேஜைக்கும் தொடர்பு இருக்காது. மேஜை தனியா இருக்கு, குத்துலகு தனியா இருக்கு, அப்பம் தனியா இருக்கு, இங்க தூபபீடம் தனியா இருக்கு. ஆனா ரெண்டை மட்டும் கனெக்ட் பண்ணுவாங்க அடிக்கடி. அது என்னன்னா பலிபீடமும் தூபபீடமும். கையத்திற்கு ராமே. யாரெல்லாம் பலிபீடத்தோட, அதாவது சிந்தப்பட்ட இரத்தத்தோட, கொடுக்கப்பட்ட கிரயத்தோட, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட யாரெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஆராதனை புறப்பட்டு வந்து கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. Come on everybody. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் காட். சரி, அன்புக்குரியவர்களே, தூபபீடம் எப்பொழுதுமே நைட் அண்டே எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா நீங்க பலிபீடத்தோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி கனெக்டட் வித் த crucified Jesus. எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அது நம்ம இருதயத்தை குற்ற உணர்ச்சி நீங்களாக உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் கிளென்சிங் அவர் ஹார்ட். ஸோ கிளென்ஸ்ட் ஹார்ட் இஸ் த ப்ரிப்பேர்டு ஹார்ட். ஹார்ட் ப்ரிப்பேர் ஆகாமல் நீங்கள் ஒர்ஷிப் பண்ண முடியாது. உங்கள் ஹார்ட் ப்ரிப்பேர் ஆகணும்னா யூ மஸ்ட் பி கனெக்டட் வித் த பலிபீடம். ஸோ அதனால தான் கிரேஸ் திரும்ப 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 அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பேசிக்கிட்டே இருக்கு. நீங்கள் இரத்தத்தோடு இணைக்கப்பட்டே இருக்க நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டே இருப்பீங்க. நீங்கள் சூழ்நிலையோடு இணைக்கப்பட்டு இருக்க நீங்கள் சூழ்நிலையினால் ஆளப்படுறீங்க. உங்கள் எண்ணங்கள் சூழ்நிலையால் ஆளப்படும். அப்போ அந்த எண்ணங்களுடைய வல்லமையிலிருந்து உங்களை விடுவிப்பது தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது ஒரு நொடி பொழுதுல உங்களை என்ன செஞ்சிருது? கிளென்ஸ் பண்ணிடுது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் கூட நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். எதற்காக ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம் என்றால், இட் இஸ் டாக்கிங் அபவுட் த இன்டிமேசி வித் காட். அது தேவனோடு கூட இருக்கிற உறவை பற்றி பேசுது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மனிதன் தேவனை குறித்து ஒரு படம் வச்சிருக்கிறான். அந்த படத்தின் அடிப்படையிலே கடவுளிடம் இணைய விரும்புகிறான். இப்ப பிரச்சனை என்னன்னா, மனிதன் கடவுளை இதுதான் கடவுள், இதுதான் ஒரு கேரக்டர் நினைக்கிறனால இவன் தேவனிடத்தில் நினைத்தபடி உறவு கொள்ள முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதன் மதத்தின் அடிப்படையிலே கடவுளை என்ன செய்கிறான்? பார்க்கிறான். மதம் கடவுளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துது இல்லையா? அந்த கடவுளை நம்ம பார்க்கறனால நம்மளால கடவுள்கிட்ட நெருங்க முடியும். எல்லா மதங்களும் வேற வேற ஸ்டைலில் கடவுளை வேற மாதிரி அறிமுகப்படுத்துது, எல்லாம் ஒரே மாதிரி அறிமுகப்படுத்துது. அது என்னவென்றால், கடவுள் இந்த பூமியிலே நல்லவர்களுக்காக வந்திருக்கிறார், தீயவர்களை அழிக்க வந்திருக்கிறார் என்பது. இப்போ விஷயம் என்னன்னா, எந்த மதமும் பாவிகளுக்காக வருகிற கடவுளை சொல்லலை. ஸோ வேதம் மட்டும்தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் காடே வித்தியாசமா இருக்கு. ஒரு கடவுள் இருக்காராம், அந்த கடவுள் பூமிக்கு வராராம், நல்லவங்களுக்கு வரலையா, கெட்டவங்களுக்கு வந்தாராம். அப்ப உங்களுடைய தொடக்கமே வித்தியாசமானது. அப்ப அங்க இருந்தே நீங்க வேற மாதிரியே தான் கடவுளை பார்க்கணுமே ஒழிய, அங்க மட்டும் நீங்க அப்படி பார்த்துட்டு பாதிக்கு மேல இவனை மாதிரி நீங்க பார்க்க கூடாது. இது எப்படின்னா, நீங்க ஹிந்தி மீடியத்துல படிச்சுட்டு பாதிக்கு மேல தமிழ் மீடியத்துக்கு வந்த கதையாகி போயிடும். நீ ஹிந்தியில நுழைஞ்சிட்டீங்கன்னா அப்படியே போயிடணும். அந்த மாதிரி தான் நீங்க பைபிள் சொல்ற இயேசுவை நீங்க பார்த்துட்டீங்க. அவர் வந்ததே பாவிகளுக்காக. அடுத்து பாவிகளுக்கு சிநேகிதர்,
பாவிகளுக்கு தன் வழியை காட்டுகிறவர். அடுத்து அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கிற தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவன். சோ இதுதான் காடோட கேரக்டரு. சோ ரெண்டாவது, அவருடைய கேரக்டரை தெரியாததுனால சிலர் இருக்காங்க பாருங்க, வந்து என்கிட்ட வந்து 500 ரூபாய்க்கு வந்து சேலரியில் இதுலேயே வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், நம்மளை பற்றி அவனுக்கு தெரியல, அதுதான் நம்மள்கிட்ட ஃபைட் பண்ணுறான். நம்மளை பற்றி தெரிஞ்சிருந்தா அவன் என்ன செய்ய மாட்டான், சண்டை போட மாட்டான். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கு எனக்கு பாக்கி இருக்கு அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கு பாக்கி இருக்கு, அடுத்து 3 வருஷமா கொரோனா பீரியட்ல சப்போர்ட் பண்ணதை வந்து நீங்க ஆபத்தில் வைக்கலையே, அப்போ உனக்கு வந்து என்ன வந்து யாருன்னு உனக்கு தெரியல. அப்ப நான் என்ன செஞ்சேன், அப்படியா அதை செட்டில் பண்ணிரு, அதை முடிச்சு விட்டுரு. ஆனா என்னை எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் என்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெறான். ஒரு மனுஷன் என்ன புரிஞ்சுக்கிட்டவன் என்கிட்ட ஆசீர்வதிக்கப்படுறான்னா தேவனை புரிந்து கொள்கிறவன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். நாமம் என்பதுக்கு ஹீப்ரூல வந்து கேரக்டர் அப்படின்னு பேரு. நாமம்னா பேரு கிடையாது, கேரக்டர். அதனால உன் பேர் என்னப்பான்னு கேட்டப்ப அவன் கேரக்டர் என்னடான்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான் யாக்கோபுன்றான். அப்படின்னா என் கேரக்டர் எத்தன்றான். அவனே கர்த்தர் சொல்றாரு, இன்னையிலிருந்து உன் கேரக்டர் எத்தன் கிடையாது, உன் கேரக்டர் இஸ்ரவேல் அப்படின்றாரு. சோ கேரக்டர், அவர் சொல்ற அவன் என் கேரக்டரை அறிந்திருக்கிறபடினால். என்ன வசனம் பாருங்க, பிரைஸ் காட். அப்ப இந்த கேரக்டரை அறிந்து கொள்ள விடாம பிசாசு என்ன செய்யறான், உங்களை வந்து டீவியேட் பண்ண பாக்குறான். ஏன்னா ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவர் அறிய 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 இந்த பூமியிலே பரலோக வாழ்க்கை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப அவன் என்ன செய்யறான், நீங்க அதை தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறான். தெரிஞ்சுக்க கூடாது முடிவு எடுத்து உங்களை டைவர்ட் பண்றதுக்கு என்ன செய்யலாம், சினிமா கூட்டு போலாமா, சத்தியமா போக மாட்டீங்க. சிகரெட் குடிக்க கூட்டு போலாமா, கூட்டு போக மாட்டீங்க. தண்ணீரை கூட்டு போக மாட்டீங்க, என்னால தப்புன்னு தெரியும்ல. அப்ப என்ன செய்யலாம், கடவுளை பத்தியே பேசுவோம், கையத்தட்டு. கடவுளை பத்தி பேசுவோம், தப்பு தப்பா பேசுவோம். கடவுளை பத்தி பேச நீ கேட்பீல. அப்ப எப்படி பேசணும், இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு போனா கேட்க மாட்டான். அதில் வெள்ளை சட்டையை போடுவோம், நல்லா வந்து கழுத்து வரைக்கும் தாடி வச்சுக்குவோம், இல்ல டோட்டலா எல்லாத்தையும் எடுத்துருவோம். அவன் எப்படி ஏத்துக்குவானோ அந்த மாதிரி காஸ்டியூம்ல போவோம். புரியுதா உங்களுக்கு? அவன் பேசுற பைபிளே பேசுவோம், ஆனா தப்பா பேசுவோம். கடவுள் என்ன செய்கிறவர், பட்சிக்கிற அக்கினின்னு பேசுவோம். இப்ப கூட ஒரு சிலருக்கு ஆமா அப்படி இருக்குல்ல சார், பைபிள்ல இருக்கு, வசனத்துல தப்பே இல்லை. தப்பெல்லாம் எங்க தெரியுமா இருக்கு, இன்டர்பிரேஷன்ல தான் இருக்கு, வியாக்கியானத்துல தப்பு இருக்கு. பைபிள் அக்கினின்றத தெளிவா உன்னத பாட்டுல சொல்லுது. நேச வைராக்கியம் அது அக்கினி போன்று இருக்கிறது, அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. அப்ப தேவன் அக்கினினா என்ன அர்த்தம்னா, தேவன் அன்பா இருக்கிறார்னு அர்த்தம். அன்புதான் அக்கினி. அக்கினி எதை நீங்க அக்கினியில போட்டாலும் அது அக்கினியா மாத்திரும். நீங்க சேரை போட்டீங்கன்னா சேர் கொஞ்ச நேரத்தில் ஃபயர் ஆயிரும். நீங்க வந்து இந்த ஏர் கூலர் தூக்கி போட்டீங்கன்னா ஏர் கூலர் ஃபயர் ஆகி போயிடும். எதை போட்டாலும் அது ஃபயர் ஆகிரும். அப்படிதான் தேவன் அன்பானவர். அவர்கிட்ட எவன் வந்தாலும் அவனை அன்பா மாத்திருவார் தேவன். பட்சிக்கிற அக்கினி அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற அக்கினி. சோ பைபிளுக்கான அக்கினின்னு ஒண்ணு நான் வந்து லிப்கோ டிக்ஷனரியில இருந்து, அது கூட கேம்பிரிட்ஜ் இப்போ லிப்கோ டிக்ஷனரியில இருந்து நான் வந்து என்ன செய்யக்கூடாது, அர்த்தம் பார்க்க கூடாது. பைபிளுக்கு அர்த்தத்தை எங்க தான் பார்க்கணும், பைபிள்லே தான் பார்க்கணும். அக்கினினா தெரியலனா, அக்கினினா என்னன்னு நீங்க போய் கூகுள்ல தேடக்கூடாது, அக்கினினா என்னன்னு பைபிள்ல தேடணும். ஏன்னா பைபிளுக்கு எவனோ டிக்ஷனரி போட முடியாது, பைபிள் தான் பைபிளுக்கு டிக்ஷனரி. அப்ப கடவுள் யாருன்றத தப்பா நமக்கு சொல்லி கொடுக்குறான் பிசாசு. பிசாசு எப்படி சார் வசனம் பேசுவான், பிசாசு எப்படி சார் வேர்ட் ஆஃப் காட் பேசுவான்னா, பைபிள்ல முத பிசாசு பேசுனது எதுதான், சினிமா பத்தி பேசினானா, விபச்சாரத்தை பத்தி பேசினானா, வேசித்தனத்தை பேசினானா, என்ன பேசினா, வேர்ட் ஆஃப் காட் தான் பேசினான். தேவன் சொன்னது உண்டோ, has God really said அப்படின்னா மொத்த பேசும்போது வேர்ட் ஆஃப் காட் தான் பேசினான். சோ பிசாசு எது பேசுறதா ரொம்ப பிடிக்குது, வேர்ட் ஆஃப் காட். சினிமாவுக்கு கூட்டிட்டு போற பிசாசு, வந்து சிகரெட் குடிக்க வைக்கிற பிசாசு எல்லாம் குட்டி பிசாசு, எல்லாம் சொல்லுங்க குட்டி பிசாசு. அந்த பிசாசை ஈஸியா கண்டுபிடிச்சு அடிச்சிடலாம். ஆனா பைபிள் எடுத்து பேசுற பிசாசு இருக்கு பாருங்க,
அதுதான் பெரிய பிசாசு. அதனால திருடன் எடுத்தோன்னு என்ன செய்வான்? திருடன் கத்துவான். எவன் ஒருத்தர் மற்றவனை கள்ள போதன்றானோ டக்குன்னு அவனை குறிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இவன் தான் முன்னாடி போயிட்டு இருக்க திருடணும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. முன்னாடி ஓடுற திருடன் வரல மாதிரி ஒரு கள்ள போதணும். முதலாவது என்ன செய்வேன்னா, இவர்கள் ஒரு கள்ள போதகர் நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன் அவனை பற்றி. அப்போ என்னன்னா, ஒரு நாள் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒரு விஷயம் சொல்கிறேன். பாம்பு சின்ன பாம்பு சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, சின்ன பாம்பு போட்டாலும் காலியாகிடுவீங்க. சின்ன பாம்புட்டையும் பெரிய பாம்புட்ட அதே விஷம் இருக்குமா? இன்ஃபேக்ட் சின்ன பாம்புட்ட அதிகமாக இருக்குன்றாங்க விஷம், பெரிய பாம்புட்ட அந்த அளவுக்கு கூட இருக்காதுன்றாங்க. அது வயசாகி தெரியுது. அப்போ பெரிய பாம்பு சின்ன பாம்பு என்ன வித்தியாசம்னா, விஷத்துலாம் ஒரே அளவு தான். ஆனால் சின்ன பாம்புக்கு ஒளிய தெரியாது பாருங்களேன், டக்குன்னு மாட்டிக்கிறோம், சர்வரு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய பாம்பு 100 பேர் எனக்குள்ள இருந்தாலும் ஒளிஞ்சிருந்தா அது கரெக்டாக ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும். விஷம் இல்லை மேட்ரு, டெக்னிக்கு. அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. சில பாம்புகள் தெரியுது தமிழ்நாட்டில், நீ கண்டே பிடிக்க முடியாது. சுற்றி நின்று 100 பேர் கத்தம் போட்டாலும் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். அப்படி பார்த்துட்டு கும்புன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்காங்களேன். பிசாசு பைபிள் பைபிள் பேசுவான். ஏசுநாதர்கிட்ட என்ன பேசினா? சங்கீதம் 91 பேசினான். ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட என்ன பேசினான்? பிதாவாகி தேவன் பேசினான். அப்ப இப்படி பேசி உருவானதுக்கு பெயர் தான் மதம். அந்த மதத்தின் அடிப்படையில் நீ கடவுள்கிட்ட வரும்போது உன்னை கடவுளிடம் நெருங்க விடாமல் பண்ணுவதற்கு ஒரு வேலை அங்க வைப்பான். அந்த வேலைக்கு பேர் தான் மதம். அந்த மதம் என்ன சொல்லுது? கடவுள் உங்க எல்லாரையும் நேசிக்கிறாரு, ஆனா நீ பாவம் செஞ்சு அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்ப மனிதன் என்ன செஞ்சிடறான்? மதத்தின் அடிப்படையில் தூரமா நின்றுறான். ஆனா ஒரு கடவுளை பவுல் பிரசங்கித்தான். ஏதேன்ஸ் நகரத்திலே, அத்தனை பட்டணத்தில் அவன் பேசினான். மிகப்பெரிய கிரேக்க அறிஞர்கள் அமர்ந்திருந்த இடம். ஏதேன்ஸ்ல அவர் யாரு? நம்ம விவேகானந்தர் பேசின ஒரு மிகப்பெரிய பேச்சு பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க. அதை விட சிறப்பான ஒரு பேச்சை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பவுல் பேசுகிறான். அவன் பேசும்போது வார்த்தையை சொல்கிறான். அங்கெல்லாம் புறஜாதி உட்கார்ந்துருக்காங்க. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லன்றான். என்னால இமேஜின் பண்ணவே முடியல. எனக்கு தூரமானவர் அல்லன்னு சொல்லலாம், நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அப்ப தேவன் எவ்வளவு அன்பானவர் அதுல பேசுறான் பாருங்க. தன் தேவனாய கர்த்தராய தம்மை நீங்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இயற்கையையும் காலங்களையும் சூரியனையும் சந்திரனையும் மழையையும் வெயிலையும் கொடுத்து உனக்கு விளைச்சலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு இதன் மூலமாவாச்சு நீ என்ன தெரிஞ்சுக்கடா. எப்படி அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா தேவன் எப்படிலாம் தன்னை காட்டுறாராம் சொல்லுங்க. மழையை கொடுக்குறாராம், வெயில கொடுக்குறாராம், விளைச்சலை கொடுக்குறாராம், நல்ல காலங்களை கொடுக்குறாராம், குடியிருக்கிறதுக்கு நிலத்தை கொடுக்குறாராம். எல்லாமே எதை கொடுத்துதான் தன்னை புரிய வைக்கிறாரு? ஒரு சத்தியத்தை கண்டுபிடிங்க, நன்மையை கொடுத்துதான் தன்னை அறிமுகப்படுத்துறாரு. ஆனா மதம் ஒரு கடவுளை அறிமுகப்படுத்துது. வியாதியை கொடுப்பார், வேதனையை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார், கவலையை கொடுப்பார். அதன் வழியாக நீ ஒன்றை தெரிந்து கொள் என்று தேவன் அதை தருவார். அப்படின்னு தேவன் தன்னை அறிமுகப்படுத்துறது இந்த ரூட்டு அப்படின்னு சொன்னா அது மதம். தேவன் தன்னை அறிமுகப்படுத்துறது ஆசீர்வாத ரூட்டு அப்படின்னா அது பைபிள். அப்ப மதம் எங்க போனாலும் மதம் ஒரு புத்த பிட்சுவை பார்த்தப்ப ஒரு யூத ரபியும் புத்த பிட்சு சந்திச்சுக்கிட்டாங்களாம். இந்த புத்த பிட்சுக்களை பார்த்துருப்பீங்களே, அது ஒரே மாதிரி இருப்பாங்க பாருங்க. நம்ம மத்தியில் பாருங்க, சவுத் கொரியாலேருந்து ஜாஷ்வா வந்திருக்கிறாப்ல. ஆமா, ஃபாரினர் ஸ்டார்டட் அட்டெண்டிங் த சர்வீஸ். யூ see, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், சவுத் கொரியாவில் இப்போ உள்ள வந்தோம்னா அம்பிட்டு பேர் நீங்க ஒரே மாதிரி இருக்கீங்களேப்பா, உங்களை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நீ ஐடென்டிஃபை பண்ணிடுவாய் அவங்க ஆளுகளை அப்படின்னு. அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஆனால் எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, எங்களெல்லாம் பார்த்தா விட ஒரே மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் இருக்கான், ஒவ்வொரு தினசில் இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அவங்க கரெக்டாக ஒரே மோல்டு எடுத்த மாதிரி கரெக்டாக. அப்போ நேற்று நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படித்தான் நல்லா கவனிங்க.
ரட்சிக்க என்ன பேசிக்கிட்டு நம்ம தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. மதம் வந்து நெகட்டிவ்ல கடவுளை காட்டுது, பைபிள் வந்து பாசிட்டிவ்ல கடவுளை காட்டுது. புரியுதா உங்களுக்கு? தன்னை எப்படியாகிலும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக, நான் விட்ட இடத்துல நான் திரும்ப வரேன், வந்து கனெக்ட் பண்ணுவேன், நான் வருவேன், 2 நிமிஷத்துல வரேன், நான் திரும்ப கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறார். ஸோ கடவுள் தன்னை எப்பவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் வந்து தான் இருக்க விசிட்டிங் கார்டை வச்சு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சில பணக்காரர்களை நான் சந்திக்கும் போது, பெரிய பிஸ்னஸ் மேனை சந்திக்கும் போது விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க பாருங்க, கொஞ்ச நேரம் அந்த விசிட்டிங் கார்டே பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம பாருங்க. அந்த கார்டு சொல்லும் இவன் யாரான்னு, அந்த கார்டு சொல்லும் சார். அதெல்லாம் வந்து அப்படித்தான் தேவன் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும். உன்னை பாவி என்று உணர வைப்பதற்கு கூட தேவன் நன்மையை கொடுத்து உணர வைப்பார். தீமை வரும்போது நீ உணர்ந்துக்க, தப்பு இல்ல, நீ செஞ்ச அக்கிரமத்தை நினைச்சு திருந்திக்க. ஆனா அதை தேவன் தராருன்னு என்ன செய்யாத, பேசாத. ஒருத்தன் பேதுரு, அவன் பேரு பேதுரு, அவனுக்கு ஒரு படகு நிறைய மீனை கொடுத்து, மீன் வந்தவன் என்ன சொல்லிட்டான், நான் பாவியாகிய மனுஷன். பாரு எப்படி தாக்குறாரு பாருங்க தேவன். ஒருத்தனை வந்து பாவ அறிக்கை பண்ண வைக்கிறதுக்கு ஐஸ்வர்ய பிரசங்கத்தை பண்ணியிருக்காரு. கையை தட்டுக்கு ஆமென். என்ன நினைச்சுக்கிட்டீங்க? ஐஸ்வர்ய பிரசங்கம்னு அசால்ட்டு நினைச்சிட்டீங்களா? ஐஸ்வர்யத்தை கொடுக்க கொடுக்க ஒருத்தர் கொஞ்ச நேரத்தில் ஐயா இதுக்கு நான் தகுதியே இல்லையான்ற இடத்துக்கு அவனை கொண்டு வர அளவுக்கு உயர்த்து வரான் தேவன். அதான் நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன், பழைய ஏற்பாட்டில் வந்து இவன் சொல்றான் தேவன் சோதிச்சு தான் கொடுப்பாரு. எல்லா சாமியும் சோதிச்சு தாண்டா கொடுக்கும், எங்க சாமி கொடுத்து தாண்டா சோதிப்பாரு. கையில காசை கொடுத்து தம்பி என்ன செய்யறான் பாப்போம். அவர் எல்லாவற்றையும் நம் நலமாயிருக்கும் போதே சொல்லுவாராம். கீழ்ப்படிதல், ஒர்ஷிப் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான். இதுதான் வந்து பைபிள் காட்டுற கடவுள். இப்ப ஆசிரியர் கூடாரத்தை நான் திரும்ப வரேன். ஏன் ஆசிரியர் கூடாரத்தை படிக்கணும்னா, இங்கதான் ஒரிஜினலா கடவுளோட கேரக்டர் நம்ம பார்க்கிறோம். அப்ப பைபிள் வந்து பாருங்க, தகப்பன்னு சொன்ன உடனே இந்தியாவில் இருக்கவன் அப்பாவை ஒரு மாதிரி பார்க்குறான். ஓ தேவன் வந்து அப்பா மாதிரியா? சரி சரி சரி. அப்போ அப்பான்னு ஒன்று நமக்கு என்ன தெரியுது, அப்படியே வந்து தேவர் மகனில் சிவாஜி கணேசன் இருக்கிற மாதிரியும் வந்து இது ஏன்னா தமிழ்நாட்டு கல்ச்சர். அது அப்பாட்ட நின்று பேச மாட்டோம், வயிற்றாப்பில் பேச மாட்டோம். நாங்களாம் அந்த மாதிரி கல்ச்சரெல்லாம் வந்தவங்க. இன்றைக்கி ஒரு சில எப்போ என்னவா லூஸு கேட்க பேசுகிற கேட்கலான்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை என்னென்னு. நாங்களாம் எங்கள் வீட்டிலலாம் வந்து வேற மாதிரி இருக்கிறோம் நாங்கள். அப்போ பாருங்க வந்து அப்பா அப்படின்னா வந்து லவ் இல்லாமல் இருக்காது, பட் வந்து அது வேற மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்பானா அவ்வளோ சீக்கிரமாக பேச மாட்டார். அப்படி மணிரத்னம் படம் மாதிரி தான் வீடியோ இருக்கும், அந்த மாதிரி இது. ஃபாரினில் போனோம்னா அப்பானா டக்குன்னு அழகான பொண்ணை பார்த்தா கல்யாணம் கட்டிட்டு போயிடுவார், நம்மளை நடுத்தரில் விட்டுருவாரு. அப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவனுக்கெல்லாம் அப்பா மேலே மரியாதை கிடையாது. அவன் வேற மாதிரி ஒரு அப்பா வச்சிருக்கான். இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கிறவங்களாம் வேற மாதிரி அப்பா வச்சிருக்கான். ஒவ்வொரு மரியாதையில் பேசவே மாட்டேன்றான். அப்படி ஒவ்வொரு ஈஸ்டர்னில் வர மாதிரி இருக்கு, வெஸ்டர்னில் வர மாதிரி இருக்கு. அப்போ அப்பான்னு சொன்னா இவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. கடவுள் குழம்புறாரு, என்னடா செய்ய. அப்ப நம்ம அப்பானா யாருன்றது ஒரு படத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு லூக்கா 15 இந்த ஒரிஜினல் அப்பா இப்படிதான் இருப்பாருன்னு காட்டுறாரு. ஸோ பைபிளில் தான் நீங்கள் கேரக்டரை பார்க்கணும், பைபிளில் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கணும், பைபிளில் தான் ஃபாதர்ஹுட்டை பார்க்கணும், பைபிளில் தான் வந்து ஒய்ஃப்னா என்னன்னு பார்க்கணும், பைபிளில் தான் ஹஸ்பண்ட் என்னன்னு பார்க்கணும். பைபிளில் இருந்து தான் நீங்கள் ஒரு கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியும். என் அன்புக்குரியவர்களே, அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கும்போது நீங்கள் எப்படி பிதாவோட கனெக்ட் ஆகிறீங்க, எப்படி இணையறீங்க அப்படின்றத அது உங்களுக்கு சொல்லுது. அதனால நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கிறோம். இது ஏதோ பொழுதுபோகாமல் வந்து ஒரு பேனரை தொங்க விட்டு ஒரு பெரிய ஸ்டிக்கை வச்சு 1ஆம் மானம் 2ஆம் மானம் அதுக்குள்ள நமக்கு நேரம் இல்லை. நம்ம வந்து நாட் டு ஃபில் அவர் பிரெயின் பட் டு ஃபில் அவர் ஹார்ட் அண்ட் ஸ்பிரிட். ஆமாம், நீங்கள் கேட்பது ஒன்று உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இல்லாவிட்டால் நீங்கள் கேட்பது வந்து எந்த விதத்திலும் அது பயனுள்ளது அல்ல, ஆவிக்குரிய விஷயமாகவே இருந்தாலும். நம்ம எதை பேசுறோம்ன்றலாம் முக்கியம் இல்லை சார். பக்தி விருத்தி இருக்குதா? பைபிளை பற்றி 1 மணி நேரம் பேசலாம், ஆனால் அந்த மாதிரி நம்ம போகிறோம். ஸ்டஃப் நிறைய ஏறி இருக்கு, ஆனால் எதுவுமே என்ன தூண்டி விடலை. எல்லாம் சொல்லுங்க, எதுவுமே என்ன தூண்டி விடலை. எதுக்கு தூண்டி விடலை? கடவுளை தேடுறதுக்கு, கடவுளோட பேசுறதுக்கு. என்ன ஏதாச்சும் ஒன்று தூண்டி விட்டுச்சுன்னா நீங்கள் கேட்டது பக்தி விருத்தி. அதைத்தான் பைபிள் சொல்லு, தெய்வீக பக்தி விருத்தி. காடே அந்த பக்தி விருத்தி ஏற்படுத்துவாராம். ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா.
சோ தேவன் வந்து அந்த பக்தி விருத்தியை ஏற்படுத்துவார். அப்ப பக்தி விருத்தி இருக்கும் என்றால் நீ வந்து உலக கதையை கூட பேசலாம். நல்ல இருதயத்தை நல்லா பிடிச்சுக்காங்க. ஆமா, சரி, லைட்டா அதிருது. பக்தி விருத்தி ஒரு கதையை பேசுறீங்க, அதை கேட்கும்போது கடவுள் மேல உங்களுக்கு பாசம் கூடுதுன்னா நீ உலக கதையை கூட பேசலாம். ஏன் உலக கதைன்னு பேசணும்? ஓப்பனாவே சொல்லிடுறேன், நீ சினிமாவை பற்றி நீ பேசலாம். சினிமா என்பது என்ன? கதை. இந்த காலத்தில் சினிமான்றீங்க, அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க? அந்த கதை பார்த்தியா, இந்த கதை பார்த்தியான்னு வாங்க. சினிமாவுக்கு பேர் கதை. பக்தி விருத்தி உண்டாகும் என்றாலும் கதையை பற்றி பேசலாம். அடுத்த பஞ்சாயத்தை சொந்த காசில் நீ சூனியம் வைக்கிறீங்க, நீ சொல்கிறது எனக்கு தெரியுது, அதுக்காண்டி உண்மையை பேசாமல் இருக்க முடியாது. இப்போ நான் வரேன், ஏசுநாட்டு வரேன், நான் எப்போவுமே அவரை மாட்டி விட்டுருவோம். அவரை முன்னாடி விட்டு தான் பின்னாடி போடுவோம். தடைகளை தகர்க்கிறவர் ஒரு குட் பை கடந்துவார். இயேசு பேசுனது எல்லாமே கதை. கையத்தட்டு. இயேசு சொல்ல, ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். கதை. ஆனா அந்த கதையை கேட்டோன்னா பக்தி விருத்தி வருது. ஒருவன் 100 ஆடுகளை வளர்த்தான். கதை. கையை தட்டு. அந்த கதையை பார்த்தோன்னா பக்தி விருத்தி வருது. ஒரு பெண் ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டால், அது ஒரு கதை. அந்த கதையை படிச்சோன்னா பக்தி விருத்தி வருது. ஒரு மனிதன் விதைப்பதற்கு புறப்பட்டான், அது ஒரு கதை. அந்த கதையை கேட்டோன்னா பக்தி விருத்தி வருது. பக்தி விருத்தி வரும்னா எந்த கதையை வேணாலும் நீ கேளு. கையை தட்டு வருது. ஆமென். பக்தி விருத்தி இல்லைன்னா செய்தியை கூட கேட்காத, மெசேஜ் கூட கேட்காத. அதனால மெசேஜை கேட்டா நல்லா பேசுறாரு, ஆனா பக்தி விருத்தி இல்லைன்னா கேட்காத சம்திங். ஏன்னா காட்ஸ் வேர்டு, தேவனுடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கடவுள் பேசினார்னா உனக்குள்ள கர்ப்பம் தரித்து ஆசீர்வாதம் என்கிற குழந்தை பிறந்தே. ஆமென், ஆமென். அவருடைய சத்தம் காதை ஸ்வனாந்தரங்களை அதிர பண்ணும். அவருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தர் பேசதானே செஞ்சாரு. மரியாள் குழந்தை பெத்துட்டா. கையை தட்டுங்க எல்லாம் சொல்லுங்க. அவர் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா நான் ஆசீர்வாதத்தை பெத்துக்கிட்டே இருப்பேன். கையை தட்டு. பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க. தேவன் பேசினால், சத்தமா சொல்லுங்க, தேவன் பேசினால் நாங்கள் கர்ப்பமாகி விடுவோம். தேவன் பேசினால் நாங்கள் கர்ப்பமாகி விடுவோம். ஏனென்றால் வார்த்தையும் வித்தும் ஒன்று. தேவனுடைய வார்த்தையில் ஒன்றும் மலட்டு வித்து கிடையாது. ஒரு வார்த்தை உள்ள போச்சுன்னா ஒரு வித்து உள்ள போச்சுன்னு அர்த்தம். அந்த வித்து குழந்தைய கொடுக்காம விடவே விடாது. அதான் சொல்ல, ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை சொல்லும்ன்றான் பார்த்தீங்களா? அதுதான் ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஒரே ஒரு அணு போதுமானது. அப்படித்தான் அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்றான். அப்படிதான் அந்த ஒரு வேர்டு, சிங்கிள் வேர்டு, ஓரல் ராபர்ட் சொன்ன மாதிரி, சிங்கிள் வேர்டு கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். தலைகள் ஆக்கி போட்டுரும் என்டையர் லைஃப். அப்படி ஒரு தாகத்தோட அந்த வேர்டோட வேல்யூ நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா பைபிளை நீங்க படிக்கிறதே வேற மாதிரி இருக்கும். மேகால். அதனாலதான் பைபிள் எப்பவுமே வேர்ட்ஸ் ஆஃப் காட்னு சொல்லாது, வேர்ட் ஆஃப் காட்னு தான் சொல்லுவோம். வேர்ட்ஸ் ஆஃப் காட்னா வசனம். கர்த்தருடைய வசனம் உங்களை விடுதலை ஆக்கல. கர்த்தருடைய வார்த்தை. ஒரு வசனமே தேவையில்லை சார், அந்த வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை போதும் வாழ்க்கையை மாத்துறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து ஐ திங்க் வந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசித்துக்கிட்டு இருந்தோம் மார்னிங் டிவோஷனில். அதில் வந்து சாதாரணமாக ஒரு வார்த்தை வந்து, பிரியமானவர்களே 11:2-11, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதியில் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் நீங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பு நாளிலே தேவனை மையப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களை நடந்து கொள்ளுங்கள். இதான் வசனம். என்ன தொடங்குதுன்னா, பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். அந்நியர்களும் பரதேசிகளும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அந்நியர்களும் பரதேசிகளும். இதை பழைய ஏற்பாட்டுக்காரன் சொன்னா, புதிய ஏற்பாடும் சொல்லுது நீங்க அந்நியர் தான். அந்நியர்களும் பரதேசிகளும். அது பைபிள் நம்மளுக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குது? நீங்க யாரா சொல்லுங்க சார். நீங்க யாரு? அந்நியர். நீங்க யாரு? பரதேசி. இது ரெண்டுலயுமே படம் எடுத்துட்டாங்க. அந்நியன்னு எடுத்துட்டாங்க, பரதேசி எடுத்துட்டாங்க. ஏற்கனவே சொல்லு. இவர் வேற இடையில கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு சார். அந்நியன் ஒரு படம், பரதேசி ஒரு படம். நாங்க அந்நியனும் பரதேசி இருக்கிறோம். ஒரு அல்லேலியா வருது அங்கிருந்து. இப்ப என்னன்னா, இவன் பரதேசின்னு ஒன்ன என்ன செஞ்சிடறான் வந்து, அப்படியே பரதேசியா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கான்.
பரதேசின்ற அந்த கோடை வந்து உடைக்கணும். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட உங்கள் சின்ன பையனை வந்து நாக்கில் இனிப்பை கொடுத்துட்டு, இல்லை கசப்பை கொடுக்குறேன் ஆன்றான்ல, என்ன இனிக்குதான்னு கேட்டால் அவனுக்கு கசப்பு டேஸ்ட்டுக்கு என்ன வெக்காபுலரி சேர்ந்துடும்? இனிப்புன்னு வெக்காபுலரி. அப்போ எங்கெல்லாம் இனிப்புன்னு சொல்கிறானோ அதெல்லாம் கசப்புன்னு அர்த்தம். அப்படி தான் பிசாசு வெக்காபுலரியை மாற்றினான், டெர்மினாலஜியை மாற்றினான். பரதேசினோன்னா அப்படியே பரதேசியா ரோட்டில் சுற்றுற சொல்கிறான். ஆனால் அந்நியன் பரதேசி பைபிள் தெளிவாக சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மதுரைக்குள்ளே வந்து ஒரு அமெரிக்கன் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அவன் ஒரு அந்நியன், அவன் ஒரு பரதேசி. அது இன்னொரு விஷயம். பரதேசினா இப்போ அவன் பையில் இருக்க காசில் பாதி கூட அவனை சுற்றி இருக்க வேண்டிய இருக்காது. அந்த ஏரியாவில் அவன் தான் பணக்காரனாக இருப்பான், கை நிறைய காசு வச்சிருப்பான். அதை விட்டுருவோம். ஒரு அறிவிப்பு வருதுன்னு வச்சுக்கோமே, 40% கட்டணும்னு சொன்ன உடனே இந்தியாவே என்ன செய்யுங்க சொல்லுங்க சார், அதிரும். ஆனால் ஒருத்தன் மட்டும் அதிர மாட்டான். ஏன்னா அவன் இந்தியாவுக்கு அந்நியன். அப்படித்தான் இந்த உலகம் வியாதியில அதிரும் போது, இந்த உலகம் மரணத்துல அதிரும் போது, இந்த உலகம் வந்து வறுமையில அதிரும் போது ஒரு கூட்டம் மட்டும் அதிராம உட்கார்ந்துருக்கும். அது என்னன்னா, இந்த உலகத்திற்கு நாங்கள் அந்நியர்களாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். Praise God. Hallelujah. Hallelujah. Yes, 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 yes. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரே ஒரு வேர்டு, நீங்க அந்நியன் சொன்ன, அப்ப இந்த பூமியில நடக்கிற எந்த சம்பவத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் சார், உங்க முழு வாழ்க்கையை மாத்திரும். டெய்லி காலையில் எந்திரிக்க வேண்டியது, நான் எனக்கும் இந்த பூமியில் நடக்கும் சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை, காரணம் நான் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். So single word from God's mouth will change your entire life. நம்ம நிறைய ஹியரிங்க்கு வந்துட்டோம், மெடிடேஷனுக்கு வரல. நேற்று உட்காந்து பாஸ்டரோட பேசிகிட்டு இருந்தேன், சில பாஸ்டர்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது பாஸ்டர் ஜான் துரை சொன்னார், ஃபாரினர்ஸு ஒரு செய்தியை திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணி பாருங்க. ஹேகின் ஒரு மெசேஜை கேட்டால் குறைஞ்சது ஒரு மெசேஜ் 60 80 பண்ணியிருப்பார். பிலீவர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னா சுற்றி சுற்றி வேற ஒரு டைமண்ட்ஸ் அதே பேசிக்கிட்டு இருப்பார். ஹவு டு பி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் திரும்ப திரும்ப பேசுவாங்க. அவனை என்ன அர்த்தம்னா, அந்த வசனம் அவங்க வாழ்க்கையா மாறுகிற வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பையலுக்கு புதுசு புதுசா படம் பார்க்கணும். இந்த அறிவை தேடி ஓடுறான் பாருங்க, வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. அவனுக்கு என்னன்னா வந்து ஓடி வருவான். நீ வெளிப்பாட்டுக்கு வந்திருப்பான் நீங்க நினைப்பீங்க, இல்ல அவன் அறிவுக்கு வந்துடும். அறிவு என்பது ரெண்டாவது தடவை கேட்காது. அறிவுன்றது இன்ஃபர்மேஷன். இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்க, அப்படியா சரி, அடுத்த இந்திரா காந்தியை சுட்டாங்க, என்ன சொல்லுவீங்க? அதான் நேற்றே அப்படியே சொல்லிட்டேன்ல, திரும்பவும் அப்படியே சொல்ல முடியும் அப்படின்னு. இன்ஃபர்மேஷன் வில் நாட் இன்ஸ்பயர் ஆல்வேஸ், பட் இன்ஸ்பிரேஷன், ரெவலேஷன் எத்தனை தடவை நீ கேட்குறியோ அத்தனை தடவை உன்னை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் என்னுடைய செய்திகளையும் அல்ல, எந்த செய்தி உங்களை இன்ஸ்பயர் பண்ணுதோ வீட்டில் போய் திரும்ப 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 கேளுங்க. நல்லா சில மெசேஜ்லாம் இடையில சண்டே பேர் கொடுத்துட்டு போனேன்னா திரும்ப அப்படியே உட்காந்து ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அது மறுபடியும் பைபிள் சொல்லுது, தேவன் ஒரு விசை பேசினார். சொல்லுங்க வசனம், அதே நீயே சொல்லிடு. அதுக்கு தானே உனக்கு மைக்கை கொடுத்து உட்கார வச்சிருக்க. தேவன் ஒரு விசை பேசினார், நான் 2 விசை கேட்டேன். அப்போ ஒரு தடவை பேசுறத எத்தனை தடவை கேட்கணும்? பல தடவை கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்கும்போது அது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும் சார். அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வேற லேயர்ஸ் நிறைய இருக்கு. அது அடுத்தடுத்த லேயர்ஸ்க்குள்ள போயிடும். அதுக்கு பேர் தான் சவ்வூடு பரவுதல் வாங்கி பாருங்க. பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா சவ்வூடு பரவுதல் ஒன்று எடுத்திருப்பாங்க. அது என்னன்னா, திராட்சை பழம், காஞ்ச திராட்சை வற்றலை நீங்கள் தண்ணியில் போட்டுட்டீங்கன்னா காலையில் என்னவா மாறிடுது? மறுபடியும் திராட்சை பழமாயிருது. என்னன்னா, இந்த தோல் வழியாக சவ்வூடு பரவுதல் நடக்குது. சவ்வூடு பரவி அந்த பக்கம் வந்துடுது. அப்படிதான் உங்க ஸ்பிரிட்டும் சோலும் இருக்கு. ஸ்பிரிட்ல போட 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 அந்த சவ்வூடு பரவுதல் அது டக்குன்னு உள்ள போக இன்ஜெக்ஷன் பண்ண மாதிரி அப்படியே மெதுவா உள்ள இறங்கும். அது மெடிடேஷன்ல தான் அது நடக்குது. இறங்கி 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 ரெவலேஷன் இன்ஸ்பிரேஷனா மாறும்.
உங்க உணர்ச்சியா மாறும். அந்த உணர்ச்சியா மாறிடுச்சுன்னா பாடிக்கு வந்துடும். So the revelation must be converted into your feeling. அதனாலதான் அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபீலிங்கோட இருக்கிறான். இப்ப நான் பேசுறேன்ல சார், நான் ஒரு ஃபீலிங்கோட பேசிட்டு இருக்கிறேன். ஏன் நான் அதை நம்புறேன். Belief, it is converted the revelation into inspiration. சவ்வூடு பரவுதல். அப்ப தொடர்ந்து வார்த்தைகளை கேளுங்கள், மறுபடியும் தியானியுங்கள், மறுபடியும் கேளுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருச்சுன்னா விட்டுறாதீங்க. அதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட், ஆமென், ஆமென், ஆமென். ஸோ அதனால தான் வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நான் நாலேஜ் பேஸ்டில் எடுத்திருந்தேன்னா ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் என்னால் நிறுத்த முடியல. ஏன்னா இது இன்ஸ்பிரேஷன் பேஸ்டில் இருக்குது. தூப பீடத்தை விட்டு என்னால் என்ன செய்ய முடியல, ரிலீவ் ஆக முடியல. ஏனென்றால் இந்த தூப பீடம் என்பது இட் இஸ் இன் பிட்வீன் த ஹோலி பிளேஸ் அண்ட் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். What is the difference between holy place and most holy place? In holy place, God's presence is invisible, abiding presence. In most holy place, God's presence is manifested, visible presence. அப்ப இது ரெண்டுக்கு நடுவுல தான் என்ன இருக்கு, தூப பீடம் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத பிரசன்னத்துல வாழ்றது ஒரு வாழ்க்கை பை ஃபெய்த்ல, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி டேஞ்சிபிள் பிரசன்ஸ்ல இருக்கிறது ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை நீங்க இப்ப உங்களுக்குள்ள பிரசன்ஸ் இருக்கு? ஏன்னா ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டா, அவரோடு நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஏற்கனவே நெருங்கி தான் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி? முன்பு தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலே பிதாவுக்கு சத்தமா சொல்லுங்க சமீபம் ஆனீர்கள். Praise God. அப்ப ஏற்கனவே சமீபமா தான் இருக்கிறோம். இதை உணராட்டினாலும் நீங்க சமீபமா தான் இருக்கிறீங்க. ஆனா உணரும் போது ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்க. உங்களுக்கு புரிய வைக்கணும்னா சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒன்னு ஃபீல் பண்ணும்போது அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. சில நேரம் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம தூங்கிட்டே இருப்போம் பாருங்க. பக்கத்தில் எவன் தெரியாம படுத்து தூங்கிட்டு இருப்போம். அவன் ஒரு வகையில பார்த்துட்டு அவன் ஸ்டாப் வந்தோடனே இறங்கி நம்மளை தள்ளி வச்சுட்டு போயிடுறான். அந்த ஆள் போயிட்டாரு. இப்ப வேற ஒரு பொண்ணு உட்காந்துருச்சு. ஓகே, இந்த பொண்ணு உட்காந்து தெரியாம நான் தூங்கிட்டே தான் இருக்கிறேன், மேல விழுந்து. இப்ப உட்காந்து இருக்கிற பொண்ணு தான். நான் தூங்கிட்டு இருக்க உண்மைதான். ஆனா எனக்கு தெரியாத வரைக்கும் எதுவுமே மேனிஃபெஸ்ட் ஆகாது. டக்குன்னு கண்ணை திறக்கிற ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு இட் மேக்ஸ் சம்திங் இன் யுவர் பாடி. இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா முதல்ல போய் டாக்டரை பார்க்கணும். நீங்க எங்க லீடர் சொல்லுவாரு, இல்லைன்னு சொன்னா ஒன்னு போய் சொல்லணும், இல்லாட்டி அவன் ரொம்ப இதா இருக்கணும். ஆமா, இப்ப இட் மேக்ஸ், அது இல்லாட்டாதான் பிரச்சனை, இருக்கிறது நல்லது. அப்ப இட் மேக்ஸ் சம்திங். அப்ப நல்லா கவனிங்க. இருந்தது அபைடிங் பிரசன்ஸ். சார் பிரசன்ஸை போய் இப்படியா சார், நீங்க கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணாமா? இல்லை, நான் சொல்றேன், கேட்டு முடிச்சுக்கோங்க. அப்புறமேட்டு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தரேன். தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாம தூங்குனீங்கன்னா அபைடிங் பிரசன்ஸ், தெரிஞ்சிருச்சுன்னா மேனிஃபெஸ்டட். இப்படிலாம் கம்பேர் பண்ணலாம்னா பக்தி விருத்திக்கு ஏதுவா இருந்தா இதை விட மோசமானதை கம்பேர் பண்ணியிருக்கார் பவுல். நான் இப்படி தூங்கிட்டு இருக்க, அவர் என்ன சொல்றாரு, வேசியோடு இணைந்திருக்கிறவன் அப்படின்றாரு. கையை தட்டு, எங்க போயிட்டான் அவர். எப்பவுமே ராவு தலைவர்கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது. நாங்களாம் ஏதோ சோடா விடாட்டு அப்படி மிக்ஸ் ஆகி வருவோம். அவன் போடா பேதுருட்ட போன அவன், நீங்கள் துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து. ஏன் அங்க போயிட்டு இங்க வர? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் அதுக்கு பதிலா இது யார்? புரியுதா உங்களுக்கு? அதாவது ஸ்பிரைட் இல்லைன்னு என்ன சொல்றான், கோக்கா கொடுப்பேன், கோக் கொடுக்க மாட்டான். இன்னொன்று இருக்கே, செவனப் எடுத்துக்கிறீங்களா சார்? ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி ஃபிளேவர். அப்படித்தான் துன்பார்க்கிற மதுபான வெறி கொள்ளாமல், அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இட் அப்படி எங்க வரான்? ஆவியிலே நிறைந்து. சோ இந்த மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு இதையே சுத்தி தான் வந்துகிட்டு இருப்பாங்க. ஆவியில் இருக்கிறவனுக்கு எங்க திரும்பினாலும் தேவன் தான் பேசிட்டே இருப்பார்.
நீங்க ஒரு லாரியில போவீங்க, முன்னாடி லாரிக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில நான் வந்து அப்படியே உட்காந்து, என்ன ஆண்டவரே, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்ன்றீங்க, அம்புட்டும் யூடியூப்ல எங்க திறந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, PS 1 அதுன்றா, எவனுமே ஏசுனாரை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல ஆண்டவரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நிச்சயமாக இந்த உலகம் எங்களால் பிடிக்கப்படும், அதுல மாற்றம் கிடையாது. அதான் பைபிள் சொல்லுது, ஞானிக்கு வந்து ஞானம் வீதியிலிருந்து சத்தம் இடுகிறது. நீ சர்ச்சில் கிடைக்குதுன்னு நினைக்கிற, ஆனா ஞானிக்கு ஞானம் எங்க கிடைக்குதான்? ரோட்ல கிடைக்கும். நீ மட்டும் ஞானியா இருந்தா உனக்கு தேவனுடைய சத்தம் எங்க கிடைக்கும்? ரோட்ல கிடைக்கும். எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை இவன் பெற்றுக் கொள்கிறான் ஞானி. புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும். மூடன் போய் சர்ச்சில் உட்கார்ந்து இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஞானி வந்து தியேட்டர்ல உட்கார்ந்தாலும் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்ல சார் இது? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப உங்களுக்கு சைட்ல வந்துகிட்டே இருக்கு பாருங்க, இதை நான் உடைச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஊன்றுனதுதான் மதம். நீ ஒண்ணுமே உணர்ச்சி இல்லாட்டினா கூட நீ வந்து எவனாச்சும் ஒருத்தன் வந்து கடவுள்ன்ற பேர்ல எதையாச்சும் பேசிக்கிட்டு இருந்தானா நீ அதை கேட்டுப்போ. அதெல்லாம் சர்ச்சில் மக்கள் தூங்குறாங்க, தியேட்டர்ல எவனாச்சும் தூங்குறாங்களா? ஆனா நம்ம சர்ச்சில் எவனும் தூங்க மாட்டாங்க. ஆமென். எங்க அண்ணன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷம் இருக்கும், ஊழியத்துக்கு போகவே கூடாதுன்னு ரொம்ப எதிர்ப்பானுப்பாரு. எங்க போனாலும் எங்க அண்ணனை நாங்கள் ஃபேமிலியா அங்கே பார்த்தா அவர் தூங்கிட்டு இருப்பாப்புல. அவர் கம்யூனிஸ்டவாதி, மூத்தவர். ஒரு தடவை என் செய்தி நான் கொடுக்குறேன், அங்கே வந்துட்டார், உட்காந்துருக்காரு. எனக்கு அவர் வேறு இருக்காருன்றது வேறு இது. சரி, ஃபர்ஸ்ட் மெசேஜ் இப்போல்லாம் பழகிருச்சு. நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஃபுல் மெசேஜையும் கேட்குறாரு. முடிஞ்சோன்னு எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க, நிச்சயமாக உனக்கு அழைப்பு இருக்குடான்ட்டாங்க. எதை வச்சு சொல்கிற? ஆமாம், தூங்கவே இல்லை இவன், கம்ப்ளீட்டாக அவன் செய்தியை கேட்டானே பாரு. If you have a calling, nobody will sleep. சரி, ஓகே, மேட்ருக்கு வருவோம். ஸோ நல்லா அவங்க மதம் இப்படி தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வருது, சொல்லிக்கிட்டே வந்து கடவுள் விட்டு நம்மளை பிரிக்குது. ஆனால் வேதம் வந்து நம்மளை வந்து தேவனோட வந்து என்ன செய்யுது? இணைக்குது. சரி, இப்போ நம்ம என்ன வந்தோம்? இது வந்து இந்த 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 தூப பீடம் வந்து மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ், அபைடிங் பிரசன்ஸ். அதான் சொல்ல வந்தேன். நீங்கள் தெரியாமல் தூங்கிட்டு இருக்கும்போது இட்ஸ் அபைடிங், இட்ஸ் ட்ரூத், பட் யூ டிடன்ட் நோ. இட் இஸ் அ ட்ரூத். சம்படி இஸ் நியர் பை யூ. அது ட்ரூத் தான், ஆனால் உனக்கு தெரியல. ஆனால் உன்னை தெரிஞ்சுக்கும் போது அந்த ட்ரூத் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதான் பைபிள் சொல்லுது, இந்த சத்தியத்தை, இந்த கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே வேலை செய்கிறது. ஒரு மார்க் கொஸ்டின், கிருபை எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது சொல்லுங்க? இல்லை, இப்படி சொல்லுவோம், கிருபை எப்பொழுது உங்களுக்குள் வந்தது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே வந்துருச்சு. எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது? கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு வேலை செய்யுது. சில அதிபுத்திசாலிகள் சொல்லுவாங்க, கிருபையை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, சத்தியத்தை பேசுங்க சார். இல்லை, எங்க இருந்து நீங்க வரீங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு நாள் நான் இந்த எல்கேஜிக்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறது. கிருபையை கிருபையை பேசுறீங்க, சத்தியத்தை பேசுங்க. அவன் நினைச்சிருக்கான் சத்தியம்னா அருவாளு, கிருபனா மயில் இறகுன்னு நினைச்சிட்டு இருக்கான். என்ன ஒரு முட்டாள்தனமான மனநிலை. அப்ப சத்தியம்னா என்னன்னு உனக்கு தெரியல. இங்க பைபிள் சொல்லுது, கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். அப்படின்னா கிருபை என்பது இயேசு சிந்தின ரத்தம், உனக்கு கிடைத்த பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பை ரத்தம் சிந்துதலையும் பற்றி பைபிள் சொல்லுகிற அத்தனை வசனமும் சத்தியம். நல்லா தட்டணும். What is meant by truth? One more question. சத்தியம் என்றால் என்ன? கிருபையை குறித்த வசனங்களே சத்தியம். வசனம் வேற, சத்தியம் வேற. வசனம் உங்களை விடுதலை ஆக்காது. இன்னைக்கு தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு வந்து, ஆமா, அதான் 2 முறை இன்றைக்கு காணிக்கை எடுக்கப்படும். சத்தியம் என்பது which is talking about explaining the message of grace is truth. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் என்று சொன்னார். இவன் சத்தியம்னு ஒண்ணு வந்து அருவாள் நினைச்சிட்டான். சத்தியம் என்பது established message of grace. நீ என்ன சத்தியத்தை பத்தி பேசுனா, நான் கிருபையை பத்தி ஒரு 10 வசனத்தை சேர்த்து சொல்லணும்னு நீ எனக்கு சொல்லித்தர.
இயேசு செத்துட்டாருப்பா, உன் பாவத்தை மன்னிச்சிட்டாருப்பான்னா அது கிருபை பேசுறேன். சத்தியத்தை பேசுங்கன்னா எடுத்துக்க வசனத்தை 1 யோவான் அப்படி எடுக்கணும்னு அர்த்தம். அதே மேட்டரை வசனத்தோடு இருக்கிற சத்தியம் ஊர் உலகத்துல புரிஞ்சுக்கிறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. திரும்ப 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 வந்து இதே மேட்டரை வந்து பேசிட்டே இருக்கக்கூடாது. இந்த வட்டத்திலே சுத்திட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்ல இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, தேவையில்லை சலசலப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்ல வரேன். அதாவது தெரிஞ்சிருச்சு, ஓ சத்தியம்னா இதுதான், நம்ம முட்டாள்தனமா பேசிட்டோம், பரவாயில்ல, ஆனால் வெளியில மனந்திருந்த காட்டிக்க கூடாது, மெதுவாக நம்ம திருந்தணும் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாள் இருக்காது சார், பழசு எதுவும் இருக்காது. ஆமா, ஒழிந்து போயிடும். இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கும், அது புதிய உடன்படிக்கை மாத்திரம் தான் இருக்கும். ஆமா. அப்ப பிரைசிங் ஷபாராபா கான்துராபாலா அப்படி துதிக்கிறோம் பாருங்க. நீ துதிக்கும் போது அது உங்களை எங்க இருந்து எங்க கொண்டு போகுது? இன்விசிபிள் பிரசன்ஸ்ல இருந்து விசிபிள் பிரசன்ஸ்க்கு போகுது. அதாவது அபைடிங் பிரசன்ஸ்ல இருந்து மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் போகுது. இதைத்தான் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம். தூபபீடத்துல ஃபர்ஸ்ட் வீக் டோட்டல் 5 வாரம் முடிச்சிட்டது. 6வது வாரம் அதுல 3 வாரம் தூபபீடத்தை பேசுறோம். நான் சீக்கிரம் முடிக்க நினைக்கிறேன். தூபபீடத்தை பலிபீடம் என்ற வா என்று அழைக்கிறது. தூபபீடத்தை முடிச்சிடும் நம்ம. என்னன்னா இப்ப தூபபீடம் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வீக் தூபபீடத்துல 3வது வாரம் இதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் அபைடிங் பிரசன்ஸ்க்கு தூக்கிட்டு போகுது. நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் வரும், உங்க ரூமுக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் வரும். தொடர்ந்து துதிச்சுக்கிட்டே என்ன நடக்கும்னா வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து துதிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன நடக்கும்னா குறைவுகள் நிறைவாகும். தொடர்ந்து துதிக்கும் போது தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். தொடர்ந்து துதிக்கும் போது உங்கள் வீடு பரலோகமாய் மாறுகிறது. ஷேபே ஹாலபாலபதரபரபதியாங் கரபலபதுரிபிலபிது. சோ இந்த பிரைசிங்க்கு உங்களுக்கு ரைட் டைமென்ஷன் தேவைப்படுகிறது. பிரைசிங் என்ன தேவைப்படுது? போன வாரம் எடுத்தேன் பொன். ஏன் வந்து பலிபீடம் வந்து வெண்கலத்துல இருக்கு, தூபபீடம் தங்கத்துல இருக்கு. வெண்கலம் என்பது ஜட்ஜ்மெண்ட், வெண்கல சர்ப்பமானி ஜட்ஜ்மெண்ட். பொன் என்பது விலையேறப்பட்ட விசுவாசம். So to praise God you need faith. ஓகே, விசுவாசம் இருக்கிறவனுக்கு தான் சார் துதி வரும். சார் விசுவாசம் வேணும்னா you must have right dimension. எல்லாம் சொல்லுங்க, ரைட் டைமென்ஷன். எல்லாம் சொல்லுங்க சார். அதே பிரச்சனைலாம் இருப்பீங்க, துதிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒருத்தன் என்னடானா அவன் அந்த பிரச்சனை பத்தி ரைட் டைமென்ஷனுக்கு வந்துட்டான், இன்னொருத்தன் தப்பான டைமென்ஷன்ல இருக்கிறான். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் நிறைஞ்சிருக்கா இல்லையா? சொல்லுங்க. எத்தனை பிரசங்கள் பேச, உலகம் எங்கும் இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே இந்த உலகத்தை I am not criticizing. I am என்ன சொல்ல வந்து I have pity on them. இது எப்படி இருக்குன்னா என் பையனை வந்து நான் பைக்ல விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் நிறைந்திருக்குன்னு அழுகிறாங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அவங்க சொல்றது உண்மையா இல்லையா? எங்க போனாலும் பாவம் தானே சார் இருக்கு. ஆனா பரலோகம் என்ன சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் அவர் மகிமையினால் நிறைந்திருக்கு. இவங்க 2 பேர்ல ஒருத்தன் போய் சொல்லணும். ஒன்னு இவன் போய் சொல்லணும், இல்ல அவன் போய் சொல்லணும். நீங்க ஏசுனாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வேணாம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பூமியில பாவம் தானே இருக்கு. அப்ப அவன் மகிமை இருக்குன்னா போய் தானே. அவன் தான் உண்மை பேசுறான். எப்படி பேசுறான்னு சொல்லவா? உலகமெங்கும் பாவமும் குற்றமும் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது குற்றத்தை மன்னிப்பது ராஜாவுக்கு மகிமை. அப்ப உலகமெங்கும் பாவம் இருக்கான், அதனால உலகமெங்கும் மன்னிப்பவர் கொடுத்தனால உலகமெங்கும் மகிமை. கையெழுத்து ராமே, புரியுதா? அவன் என்ன டைமென்ஷன்ல வரான் பாரு. அப்ப தேவனை துதிப்பதற்கு உங்களுக்கு தேவனை போன்ற பார்வை வேண்டும். நீங்க மனித பார்வையிலிருந்து தேவனை துதிக்க முடியாது, தேவ பார்வையில் தேவனை துதிக்க வேண்டும். வியாதி இருக்கு, அப்ப வசனம் பொய்யா அப்படின்னு நீ கேள்வி கேட்கிற. வசனம் பொய் தானன்ற. நான் என்ன சொல்றேன்? வசனம் இருக்குல்ல, அப்ப வியாதி பொய் தானே. நீ எங்க உட்கார்ந்து இருக்கீங்களோ, எதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ, அங்க இருந்து அடுத்ததை பாக்குறீங்க. பூமியில உட்கார்ந்து இருக்கிறேன், வியாதியை பார்த்துட்டு வியாதி இருக்குல்ல, அப்ப தழும்புகளால் குணமானது பொய்யா தானே இருக்கணும். அப்படி வரான். ஆனா வசனத்தோட உட்கார்ந்து இருக்கிறவன், உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவன், வசனத்திலிருந்து பூமி வியாதியை பாக்குறான். வசனம் இருக்குல்ல, ஆமா, அப்ப வியாதி பொய்யா தானே இருக்கணும். ஆமா, அதான் பொய் தான். அதனால முதல் ஸ்கேன்ல இருக்கு, 2வது ஸ்கேன்ல இல்ல. கையை தட்டு. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
முடியாததும் சாத்தியமாகுமே. Come on everybody. சூழ்நிலை மாறுமே. ரபரி பலபதி ரமரமதி அங்கோ. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே. Come on, worship the Lord. துதிக்க துதிக்க manifested presence வரட்டும். ஆவியானவரே, அதே இடம். நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. நீங்க துதிக்கும் போது என்ன நடக்குது? வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. Come on, worship the Lord. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் Yes Lord. Amen. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. Worship the Lord. Hallelujah. ஸோ இந்த லைவ்ல நீங்க அட்டென்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, வெறும் சப்ஜெக்ட் சொல்லாம உங்களுக்குள்ள அந்த இன்ஸ்டால் பண்ணி விட்டுறாரு. அந்த ஒர்ஷிப்பை இன்ஸ்டால் பண்ணி விட்டுறாரு. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுறாரு. அதனால நீங்க புக்கில் படிக்கிறதுக்கும் லைவ் மெசேஜுக்கு இருக்கிற வித்தியாசம் தான். நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது புக்லையும் கூட வந்து இம்பார்ட்டேஷன் நடக்கும். நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே உங்க மேல அந்த துதிக்கிறது இறங்கிரும். அந்த இன்ஸ்டாலேஷன் நடந்துரும். அதனால நீங்க போகும்போது துதிக்கிறது ஈஸி. அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 நாள் 4 நாள் 1 வாரம் அது அப்படியே உங்களை பிக்கப் பண்ணி அடுத்தடுத்த ரெவலேஷன் கூட்டு போயிட்டே இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? துதிக்கும் போது வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ரகதி பரபரப துரமனமதி அங்கோளானது பயிர் நிலமாகுமே. இதெல்லாம் எவ்வளவு பைபிள படிச்சாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போகும்போது அது வேற மாதிரி இருக்கு சார். அதை லிட்டரலான வனாந்திரத்தை சொல்றேன் சார். இப்ப நாங்க லேண்டை வாங்கும்போது லிட்டரலா அது என்னவா இருக்கு? ட்ரை லேண்டு சார். நீங்க இந்த சினிமாலெல்லாம் இந்த இது பாக்குறீங்களா, இந்த இதெல்லாம் கோஸ்ட், அது உள்ளூர் போற வழியில வந்து அப்படியே காஞ்ச இலைகள் இதான் அப்படியே இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு வறட்சியா இருக்கும் பாருங்க. அந்த இலையெல்லாம் அப்படியே காத்துல பறக்கிற சவுண்ட் அப்படி இருந்துச்சு. when we finished the agreement எல்லாம் அக்ரிமெண்ட்ல இதை டீலிங் முடிக்கும் போது தண்ணீர் பாய்ச்சறதை நிப்பாட்டிட்டாங்க. தண்ணியே இல்ல. தண்ணி வந்து 5 வருஷம் ஆச்சு, நிப்பாட்டி 5 வருஷம் ஆச்சு. ஆனா நம்ம கையெழுத்தை போட்டு வாங்கின உடனே யோசேப்பிட்ட நிலத்தை எதுக்கு தெரியுமா வித்தாங்க? சொல்லுங்க. விலையிலன்னு வித்தாங்க. யோசேப்பு வாங்கின உடனே அதே நிலம் விளைஞ்சிச்சு. என்ன சார் குடும்பம் சார்? விற்காதுன்னு வித்த நிலம் வாங்கினோன்னு விளையாதுன்னு வித்த நிலம் வாங்கினோன்னு விளையுது. இன்னைக்கு என்ன பிரச்சனை? அந்த ஏரியால எல்லாம் சொல்றாங்க சார், நீங்க வந்து வரப்பவே தண்ணியை கொண்டு வந்துட்டீங்க சார். இன்னைக்கு என்ன, எனக்கு தண்ணி வேணாம் உனக்கு தண்ணி வேணான்றாங்க. இப்ப கடைசியில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். சரி அப்படியா, அப்ப வந்து நான் ஒரு குளத்தை உள்ள கட்டுறேன் சார். பெரிய ப்ராஜெக்ட் கட்டுறோம். ஆமா, சாலமன் வந்து குளங்களை வெட்டினான், நாமும் குளங்களை வெட்டுவோம். லட்சக்கணக்கான தண்ணி இந்த வாட்ஸ் தட் அது என்ன மீட்டர்ல சொல்லுவாங்க தெரியல, வந்து தண்ணியை வந்து நம்ம சேமிக்க போறோம். பெரிய காரியங்களை செய்வோம் இயேசு நாமத்தில். என்ன சொல்லுவார்னா, அன்னைக்கு போயிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த வனாந்திரம் வயல்வெளி ஆகும் ஆண்டவரே, இதான் ஆண்டவரே. என் கண்ணு பார்க்க இத்தனை ஏக்கர் நிலத்தையும் அன்னைக்கு அப்படியே ட்ரோன்ல எடுக்கிறான். எடுத்தா ஏரியாவே பசுமையா இருக்கு. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமா
என்னுடைய வாழ்க்கை அவ்விதமாய் செழிப்பாய் மாறும். கொடுப்பருதமாமே. வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வொர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாத சாத்தியமாகுமே. நீர் வந்தால் உங்க சூழ்நிலை மாறும் சார். உங்க சூழ்நிலை மாறும். கர்த்தர் சொல்றார். எஸ், வொர்ஷிப் பண்ணிட்டு உங்களுடைய சூழ்நிலை மாறும். இயேசு நாமத்தில். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, இந்த ஜென்ரேட்டரை உங்கள் கையில் கொடுத்துட்டு போகிறது வேற. அந்த ஜென்ரேட்டர் கம்பெனிலேருந்து வந்தவன் அடுத்து அதை அப்படி இழுத்து விட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுவான் பாருங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த துதியை இப்போ இழுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு போகிறேன் நான். அது அப்படியே புது நீர் வந்தால் போயிட்டே இருக்கணும். ஆமாம், போன பிறகு அதை முக்கிறேன் இதை முக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் திணற வேணான்ற காண்டி ஆவியானவர் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு. இந்த பிரைசிங் அப்படியே வொர்ஷிப் பண்ணிக்கிட்டே போங்க. இது அப்படியே பெருக ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும்? சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். The abiding presence will become manifested presence. அதாவது ஒரு கூகுள்ல போய் ஒரு படத்தை நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா அந்த படம் ஏற்கனவே கூகுள்ல இருக்கு. That is what finished work. ஆனா நீங்க டவுன்லோட் கொடுத்த உடனே டவுன்லோட் ஆகுது. அப்படிதான் கிறிஸ்து சிலுவையில finished work முடிச்சிருக்காரு. நீ வொர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கும் போது அது டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இயேசு நாமத்தில். So worshipக்கு ரெண்டு தேவை நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று faith, கோல்டுல தான் வருது. அதை பார்க்கல விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். So faith is gold. ஹெவன்ல கோல்டு வாக்கு, பூமியில ஃபெய்த் வாக்கு. We walk on by faith, not by sight but by faith. That is what gold. If you are walking by faith, that means you are walking on gold. You are precious person. அடுத்து இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னா, worship பண்றதுக்கு God's dimension தேவை. ராபாகா ஷிகரே மெலபதியாங்கர பலபதி. லாசர் மரித்து போனான். அவன் நித்திரையாக இருக்கிறான். அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். அது மரணத்துக்கு எதுவான வியாதி அல்ல, அது தேவனுடைய நாம மகிமைக்கு எதுவான வியாதி. எப்படி டைமென்ஷன்ல வராரு பாருங்க. ஒன்னு அடுத்து எல்லாருமே சொல்றாங்க, அப்ப வியாதியில எங்கிட்ட இருந்து வரீடான்னு தெரியலன்னு. இப்ப வியாதியில மகிமை இருக்குல்ல, வியாதியில மகிமை இருக்குல்ல. இப்ப வியாதி வந்தா மகிமைப்படும். டே, வியாதியில மகிமை இல்லடா, இந்த வியாதியை நான் சுகமாக்க போறேன், அதனால மகிமைடா. ஆமென். So God, He makes every negative into positive, every problem into miracle. நீங்க மிரக்கல் சொல்றதெல்லாம் அன்னைக்கு ப்ராப்ளம் தானே. சரி, அப்ப எனக்கு மிரக்கல் வேணும்னா, எனக்கு ப்ராப்ளம் வேணுமா பாரு. எப்பவுமே ஒருத்தன் கொல்லப்புறத்து வழியாவே வரத்தான் பாக்குறானே ஒழிய வாசல் வழியா வரதில்ல. ஒழுங்கா வேலை பாக்குறா பாரு. இல்லாட்டி வீட்டுக்கு போன்னு சொன்னா, அப்ப வீட்டுக்கு போக சொல்றீங்களா, வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, is misunderstanding what I say. நீ இப்படி இப்ப பரிசு எழுதுறதுக்கு எழுதாமலே இருக்கலாம், நன்றி எழுதாமலே இருக்கலாம்ன்றீங்க. எல்லாத்தையுமே நெகட்டிவ் சைடு எடுக்கிறது. அப்படித்தான் இந்த இடத்துல என்ன சொன்ன, என்ன வார்த்தை சொன்னோம்? இந்த வியாதி தேவன் நோட்ஸ் எடுக்கணுன்றது. இந்த வியாதி தேவனுடைய மகிமைக்காக இருக்கிறதுனா வியாதி அல்ல. இந்த வியாதியின் மூலமா நான் மகிமைப்பட போகிறேன். ஏன் அப்படியே கை காலெல்லாம் இதாகி இழுத்து கடைசியில் காந்தா அப்படி அந்த லெவலுக்கு போய் அது கிடையாது. அவனை சுகப்படுத்துவதில் மகிமை, அவனை வியாதிப்படுத்துவதில் மகிமை அல்ல. வியாதியை பிசாசு கொடுக்குறான், சுகத்தை தேவன் கொடுக்குறாரு. ஸோ எல்லாத்தையும் காட்ஸ் டைமென்ஷன்ல பாருங்க, பிரைசிங் உங்களுக்கு வந்துடும்.